சிங்கப்பூரில் குழந்தைங்களுக்கு ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நாய்களுக்கும் ப்ளே கிரவுண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி சுற்றி வேலிகள்லாம் அமைச்சு உள்ளே வந்து நாய்களை விளையாட விடுறாங்க. நம்ம எப்படி குழந்தைங்கள கூட்டிகிட்டு ப்ளே கிரவுண்ட்ஸ் போகும்போது அங்கே வர்ற மற்ற குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸோடைய நம்பரை வாங்கிட்டு நம்ம எல்லாம் கால் பண்ணி ஒரே நாளில் கொண்டாந்து குழந்தைங்கள விளையாட விடுறோம். குழந்தைங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஜாலியாக விளையாடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாய்களுடைய ஓனர்ஸும் ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லா நாய்களையும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கொண்டாந்து விளையாட விடுறாங்க. இந்த மாதிரி ப்ளே கிரவுண்ட்ஸில் கொண்டாந்து ஜாலியாக விளையாட விடுறாங்க. ஓப்பன் பிளேஸில் நாய்கள் ஓடி ஆடி ரொம்ப போய் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நமக்கு மாதிரியே தான் நாய்களுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் விளையாட விடும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுட்டு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வெளில வர்றாங்க எல்லோரும். ஒரு குட்டி பப்பி பார்த்தீங்கன்னா எப்படா கேட்டை திறப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் நாய்களையும் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வளர்க்கணும்.